அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் அப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காடுகள் எல்லாமே விளைநிலங்கள்ல சும்மா அப்படியே வளர்ந்து கிடக்கிற பண்ணை கீரையை வச்சு எப்படி ஒரு சுவையான கடையல் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா சுடுசாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது பேசிக்கா சட்டியில தான் செய்வாங்க. இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊத்திருக்கேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 to 6 பச்சை மிளகாய் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. நல்லா தண்ணீர் இந்த மாதிரி தலப்புலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்க இலைகளை இதுல வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த பண்ணைக்கீரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 நிமிஷத்துலயே வந்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வந்து நல்லா வெந்து வந்துடும். நீங்க கையில எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பிசு பிசுன்னு வந்துடும். இப்ப பாருங்க, நான் கையில எடுத்து பாக்குறேன், நல்லா வெந்துருச்சு. கீரை வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல மிச்சம் இருக்க தண்ணீரை வந்துட்டு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணீரை வடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தண்ணீர் இருந்ததுன்னா இந்த கீரையில கசப்பேறிடும். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பச்சையா ஒரு 10 to 15 பல் வெங்காயம், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கலங்குறதுக்காக. நம்ம தண்ணீரை வடிக்கிறதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கசப்பேறிச்சுன்னா நம்மளால சுத்தமாவே சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால நம்ம இந்த தண்ணீரை வந்துட்டு வச்சிடலாம். இப்ப இதுல இருந்து ஒரு 2 to 4 மிளகாய் நான் வெளியில எடுத்துக்கிறேன். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடையும் போது மிளகா நல்லா மசிஞ்சு ஆயிரும். அப்ப காரம் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிரும், விதையெல்லாம் கீரை கூட கலந்து. அதனால கொஞ்சம் மிளகாய் எடுத்துடுறோம். நம்ம தண்ணியில கொதிக்கும் போது அந்த மிளகாயினுடைய காரம் எசன்ஸா அதுல இறங்கி இருக்கும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, மிளகாய் வேஸ்ட் ஆகாது. இப்ப இதுல ஒரு 1/4 கிளாஸ்ல இருந்து 1/2 கிளாஸ் அளவு கொஞ்சமா வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரை வந்துட்டு பாத்தீங்கன்னா சொறி சரங்கு, தோல் சம்பந்தமான நோய், அதுக்கப்புறமா குடல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், சீதபேதின்னு இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்களும் இந்த கீரை வந்துட்டு கிடைச்சது அப்படின்னா இந்த கீரை கடையில் வந்துட்டு செஞ்சு நல்ல சுடுசாப்பாடு கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.